பிக் பாஸ்க்கு போகிறோம் அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா பெரிய பெரிய திருடன், கிரிமினலு, கொல்லப்பட்ட தலைவன் இவங்ககிட்டலாம் போய் ஒரு 6 மாதம் ட்ரைனிங் எடுக்கணும். என்னடா அது இவங்களா அப்படின்னு நினைக்க போறீங்க பாருங்க. நீங்கள் வெளியில் வந்த பிறகு உங்கள் ஃபேமிலி மீட் பண்ணிங்களா? ஒரு விதத்தில் என் மேலே கோபமாக வேற இருந்தாங்க. ஆடு மாடு இல்லாத ஆள் அடமலைக்கு ராஜா, பொண்டாட்டி பிள்ளை இல்லாத ஆள் பஞ்சத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எலிமினேட் ஆகி போயிருப்பாங்களாண்ணே, அவங்கள யார் ஃபினாலிக்கு வந்திருக்குந்தா நல்லா இருந்திருக்கும். கல்வெட்டில் எழுதி வைக்க வேண்டிய கேள்வி அது. மாற்று கருத்தே இல்லை. என் உடன்பிறவா தம்பி பிரதீப் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வெல் டன் மை பாய். பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்கேன் அப்படின்றது. பிக் பாஸ் சீசன் 7 புண்ணியத்தில் చాలా బాగుంది. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்த பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏதோ ஒரு நான் எப்படி சொல்றதுன்னே தெரில. எனக்கு டோர் திறந்து வெளியில் வந்தேன்ல, அப்போ வந்தவொடனே கண்ணெல்லாம் கூச ஆரம்பிச்சிருச்சு. அந்த அந்த லைட்டு வெளிச்சத்திலே இருந்துட்டு வெளி உலகம் பார்க்கும்போது ஏதோ எப்படி சொல்கிறதுனே தெரில, வார்த்தைகளே இல்லை. அப்படி வந்தோன்னே அப்படி கண்ணு கூசுகிற மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப சந்தோஷம். உள்ளே இருக்கும்போதும் ஃபேமிலி ஞாபகம் இருந்ததுனால நான் உள்ளே மெயின்டைன் பண்ண முடியல. மற்றபடி சந்தோஷமாக தான் இருந்தேன் வெளியில் வந்தது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யார் பொய்யா இருக்காங்க, யார் உண்மையாக இருக்காங்கன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 2-3 பேர், 2-3 பேர் உண்மையாக இருக்கிறாங்க. மீதியெல்லாம் சும்மா ஏதோ இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி தான் இருக்கிறாங்க. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, நம்ம பிக் பாஸ்க்கு போகிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னா பெரிய பெரிய திருடன், கிரிமினலு, கொல்லப்பட்ட தலைவன் இவங்ககிட்டலாம் போய் ஒரு 6 மாதம் ட்ரைனிங் எடுக்கணும். எப்படி எப்படிலாம் கேம் விளாட்லாம், எப்படி எப்படிலாம் மாற்றி மாற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி போய் ட்ரைனிங் எடுக்கணும். அப்புறம் இன்னொரு 6 மாதம் காவல்துறை, உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு காவல்துறையை எடுத்துக்கலாம். தமிழ்நாடு காவல்துறையிட்ட போயிட்டு ட்ரைனிங் எடுக்கணும் ஒரு 6 மாதம். அந்த கிரிமினல் வேலை செஞ்சவங்களெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படிலாம் நம்ம ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனால் தான் அங்கே போய் பக்காவாக விளையாட முடியும். நான் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் போனதுனால தான் எனக்கு அங்கே விளையாட முடியல. ஃபுல்லாக வீட்டு ஞாபகமே இருந்ததுனால என்னால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதனால தான் நான் வெளில வந்துட்டேன். அது உண்மையாக இருக்காங்கன்ற அவங்களோட பேர்கள்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குண்ணே. உண்மையாக இருந்தவங்க விஷ்ணு, அவன் உண்மையிலே ஹீரோ. ஜால்ரா போட மாட்டான், உண்மையாக பேசுவான், தப்பு நடந்தால் அதை தட்டி கேட்பான். அப்புறம் தினேஷும் அப்படி தான், உண்மையாக இருக்கிறாள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம மேலே தப்பு வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்தியன் தாத்தா மாதிரி ரொம்ப நேர்மையோடு இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாள். அப்புறம் மணியும் அப்படி தான், வம்பு சண்டைக்கு போக மாட்டான், வந்த சண்டையை விட மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு உள்ளாள். பொய்யா இருக்கிறாங்கண்ணே, அது மீதி பேலன்ஸ் நீங்களே கணக்கு எடுத்துக்கணும். இன்னும் 1-2 பேர் இருக்காங்க, இப்போ இருக்காங்க, அவ்வளோதான் வச்சுங்களா. ஓகேண்ணே. இதில் யார் ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள? விஷ்ணு தான் நினைக்கிறேன். விஷ்ணு, மணி, அப்புறம் அர்ச்சனா, தினேஷ், இவங்கெல்லாம் ஸ்ட்ராங் தான் நினைக்கிறேன். அவங்க விசித்ரா அம்மா இவங்கெல்லாம் ஸ்ட்ராங் கண்டஸ்டன் தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் மக்களோட கையில் தான் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறத விட பரிசு அடிக்க போகிறது யாருன்னு பார்த்தாக்கா அது நல்ல புத்திசாலித்தனம், நல்லா விளையாடுறது, அதையும் தாண்டி ஒரு லக்குன்றது வேணும். அந்த லக்கு இருந்தால் தான் அது அடிக்க முடியும். நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் யார் எதிர்பார்க்குறீங்களா அவங்க அடிக்காமல் வேறு யாருன்னா அடிப்பாங்க பாருங்களேன். இது நான் கற்றுக்கிட்ட பாடம். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்தது, நான் கலந்துக்கிட்ட சம்பவங்கள், நான் பார்த்த சம்பவங்கள் எல்லாமே வச்சு சொல்கிறேன். கப் அடிக்க போகிறது நீங்களே யாருன்னு பாருங்கள். என்னடா அது இவங்களா அப்படின்னு நினைக்க போறீங்க பாருங்க. பிக் பாஸ் வீட்டில் இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அது என்ன வரும்? கற்றுக்கிட்ட விஷயம் பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன்.
இன்னொன்று சகிப்புத்தன்மை வேணும். உள்ளே போயிட்டாக்க சகிப்புத்தன்மை இருந்தால் தான் உள்ளே இருக்க முடியுமே. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பஞ்சுவாலிட்டி கீப்பப் பண்ணுறாள். இப்போ கூட பாருங்கள், நான் லைவுக்கு வரும்போது வந்தவொடனே கேட்டேன், என்ன சார் கரெக்டாக சொன்ன டைமுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாள். அதனால் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்க துணிமணி அது இதுன்னு எல்லாமே அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க. அது ஒரு ப்ராப்பராக இருக்காது. ஒரு ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். ஒரு ஜென்ஸ் ஹாஸ்டல் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஒரு சிலர் அவங்கவுங்க பொருளை பத்திரமா வச்சுப்பாங்க. ஒருத்தவங்க குளிச்சுட்டு துண்டு அங்கே தூக்கி போட்டுறது, பனியன் எங்கே தூக்கி போட்டுறது, பேண்ட் அந்த பக்கம் போடுறது, டிஷர்ட்டு அதெல்லாம் கிடக்கும். அப்படிலாம் இப்போ கூட எலிமினேட் ஆகி போனவங்களோட ட்ரெஸ்ஸு இன்னமும் துணியில் காஞ்சிட்டு இருக்குன்னா அப்போ பார்த்துக்குங்க. நீங்கள் வெளியில் வந்த பிறகு உங்கள் ஃபேமிலி மீட் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க? மீட் பண்ணால் ரொம்ப ஒரு விதத்தில் என் மேலே கோபமாக வேறு இருந்தாங்க. என்ன வந்துட்டீங்க, நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு. இருந்தாலும் ஆடு மாடு இல்லாதால் அடமலைக்கு ராஜா, பொண்டாட்டி பிள்ளை இல்லாதால் பஞ்சத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் அவங்க சொன்னாலும் என்னுடைய குடும்பத்தை நான் தானே பார்க்கணும் இல்லையா. அவங்க எனக்கு ஆறுதலுக்காக சொல்லலாம், இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ளே ஒரு கவலைகள் இருக்க தான் செய்யும். எப்படி தான் இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு குடும்பத் தலைவர் இல்லைன்னா அது பெரிய பிரச்சனை தான். அது அவங்களால அதை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இது பண்ணுவாங்க. இருந்தாலும் என் மனசு நோகக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்பீங்கன்னு பார்த்தேன் அப்படின்னாங்க. அதுக்கு காரணம் என்னைய விட பிக் பாஸை வந்து அவ்வளோ ரசித்து பார்த்துருக்காங்க, அதுதான் காரணமே. ஸோ பிக் பாஸ் ஃபினாலேயில் அந்த கடைசி 5 பேர் ஃபினாலிஸ்டில் நிற்பாங்களேண்ணே, யார் யாராக இருக்கும் தெரியல. கூல் சுரேஷா கூட இருக்கலாம். எனக்கு நேற்று கூட ஒரு கனவு வந்துச்சு. அந்த 5 பேரில் கமல் சார் சொல்லியிருந்தார் இல்லையா, நீங்கள் நல்லா ஆடி இருந்தீங்கன்னாக்கா நானும் உங்கள் கையை தூக்கியிருப்போம் அப்படின்னு. அப்போ எனக்கு கூட கனவுல வந்துச்சு. திடீர்னு ஏதோ அதான் சொன்னோம் இல்லையா, குருட்டு அதிர்ஷ்டம் வேணும். அந்த அதிர்ஷ்டம் இருந்துச்சுனாக்கா நானும் கூட போய் நின்றுருப்பேன். பட் என்னால் அவ்வளோதான் முடியுது. 5 பேரில் யார் நிற்பான்னு நினைக்கிறேன்னாக்கா விசித்ராமா இருக்கலாம், அர்ச்சனா தங்கச்சி இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம், தம்பி மணியாக இருக்கலாம், தம்பி தினேஷாக இருக்கலாம். இப்படி இவங்கெல்லாம் நான் எதிர்பார்க்கும் போட்டியாளர்கள். ஸோ இப்போ எலிமினேட் ஆகி போயிருப்பாங்களாண்ணே, அவங்கள யாரும் ஃபினாலிக்கு வந்திருக்குந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை, இது வந்து நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி வந்து கல்வெட்டில் எழுதி வைக்க வேண்டிய கேள்வி. அது வந்து மாற்று கருத்தே இல்லை. என் உடன்பிறவா தம்பி பிரதீப் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அவன் வந்து விளையாட்டு மேலே அவ்வளோ வெறியாக இருந்தான். அவனுடைய அதான் நான் தான் சொன்னேன் இல்லையா, எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் அந்த இதுதான் அவன் தான் நான் அடிப்பான், அவன் தான் கண்டிப்பாக. அப்படி ஒருவேளை அந்த ஸ்டேஜுக்கு வந்திருந்தாக்கா நானே அவன் கையை தூக்கியிருப்பேன். இப்போ நானும் பிரதீப்பும் ஒன்றா நின்றுருந்தோம்னாக்கா, கமல் சார் எங்கள் 2 பேர் கையை பிடிச்சாக்கா நானே கமல் சாரோட கையை அவன் கையை பிடிச்சி பிரதீப்போட கையை தூக்குங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்தளவுக்கு நான் உள்ளே இருக்கும்போது கூட சொல்லியிருந்தேன். அது இப்போ மறுபடியும் சொல்லி பழசெல்லாம் எதுவும் ஞாபகப்படுத்த வேணான்னு நினைக்கிறேன். நான் அவன் மேலே ரொம்ப பாசமும் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன். அவன் பிரதீப் தான் ஜெயிப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். அது காலத்தின் கட்டாயம் அப்படி இப்படின்னு போய் எப்படியோ முடிஞ்சு கடைசியில் வெளியில் போயிட்டான். நான் கூட அவன் வெளியில் போகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. அந்த கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு என்னை பேசும்போது கூட நான் இல்லை சார் வான் பண்ணி விட்டுலாம் சார் அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன். அது லைவில் வந்துச்சா வெளியில் வந்துச்சா என்னன்றது தெரியல. பட்டு எனக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும், அதுவும் இதை வந்து வேறு மாதிரிலாம் போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று இது பண்ண போய் பூதம் கிளம்பி வந்த மாதிரி அது எப்படியோ போச்சு. அது மன கஷ்டம் தான் எனக்கு பிரதீப் இல்லாதது. பிக் பாஸ் எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்களாண்ணே? பார்க்கலப்பா. ஏன் பார்க்கலனாக்கா, என்னை பற்றி சில பேர் நல்ல விதமாகவும் சொல்லியிருப்பாங்க, சில பேர் தப்பாகவும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நான் தலைக்கு ஏற்றிட்டு அடுத்து நான் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு தடையாக இருக்கும். அதனால் போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், நம்ம பாட்டுக்காக நம்ம வேலையை பார்த்துட்ருப்போம் அப்படின்ட்டு நான் பர்டிகுலராக பார்க்கல. நிறைய பேர் கூட நான் இதை பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுவாங்க. இல்லைப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு. சில பேர் ஃபோனுக்குன்னு பண்ணும்போது எதனா சொல்லுவாங்க. இப்போது நேற்று முந்த நாள் கூட அர்ச்சனாவோட அப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு ஃபேமிலி ரவுண்டில். அப்போ அவர் வந்து சொன்னதாக சொன்னாங்க, இது மாதிரி கூல் சுரேஷ்க்கு வந்து நான் பேண்ட் ஷர்ட்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன், அவர் அதுக்குள்ளே எலிமினேட் ஆகிட்டாரு
அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஒருத்தர் எனக்கு ஃபோனில் சொன்னார். அதே மாதிரி அர்ச்சனாவோட அப்பா இன்னொன்றும் சொல்லியிருக்காரு. அது என்னன்னாக்கா, கூல் சுரேஷ் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், இந்த வீட்டில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ இதை வச்சு தான் உங்களுக்கு வெளியில் வேலை கிடைக்கும், அதனால் நல்ல முறையாக நடங்கப்பா அப்படின்னு கூல் சுரேஷ் அடிக்கடி சொல்லுவார். அதெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அர்ச்சனாவோட அப்பா அவர் வந்து ஒரு காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறவர். ஸோ அந்த வாத்தியாருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு என்னுடைய நான் சொன்ன கருத்து வந்து உண்மைதான் அப்படின்றத. அந்த கருத்தை வந்து பிக் பாஸில் வந்து அர்ச்சனா மூலமாக எல்லாருக்கிட்டையும் சொன்னதில், சார் உங்கள் பேர் எனக்கு தெரியல, அர்ச்சனாவோட அப்பா வாத்தியார் சார், உங்களுடைய மாணவன்னா நான் வந்து இந்த நேரம் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன். இந்த கருத்தை நீங்கள் வெளியில் சொன்னதுக்கு. இந்த கருத்து பிக் பாஸில் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே தான். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தா கூட நீ அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல ஒழுங்காக சின்சியராக இருந்தீங்கன்னாக்க அந்த ஓனரே உங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் கொடுப்பாரு. அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிறப்பவும் சரி, நீங்கள் நல்லா படித்து நல்லபடியாக இருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கே ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கும். ஸோ இது வந்து பிக் பாஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்கும் பொருந்தும். இந்த நேரத்தில் அர்ச்சனாவோட அப்பா இந்த கருத்தை சொன்னதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சார். உங்களோட அடுத்த பிளான் என்னென்ன? அடுத்த பிளான்னு தெரியல. இப்போ நான் வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 படம் கம்மிட் ஆகிருக்கு, சும்மா பொய் சொல்லக்கூடாது. சந்தானம், என் நண்பன் சந்தானம் எல்லாம் கூப்பிட்டு சில விஷயங்கள்லாம் இது பண்ணியிருக்கோம். ஒரு 2-3 படம் கம்மிட் ஆகிருக்கு, ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னாக்கா, பிக் பாஸுக்கு இவ்வளவு வேல்யூ இருக்கா அப்படின்னு நான் உள்ளே போகும்போது நினைக்கவே இல்லை. ஏன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி வெளியிலே ஒரு ப்ராப்ளமான ஆள் தான், உள்ளே போயிட்டு வந்து என்னப்பா பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பிக் பாஸ் போனதுக்கப்புறம் இந்த கடந்த ஒரு 3-4 நாளில் ஃபேமிலி ஆடியன்ஸ் எனக்கு இவ்வளோ இருக்காங்கன்றது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. எங்கெங்கோ உள்ளவங்களாம் வீடு தேடி வராங்க. அது வந்து லேடிஸு வர ஃபேமிலியில் உள்ளவங்கலாம் 60-70 வயசு 80 வயசு ஆளுங்களாம் நமக்கு இவ்வளோ ஒரு முரட்டுத்தரமான வெறியராக இருக்கிறாங்கன்றப்போ ரொம்ப என்ன சொல்கிறேன்னே தெரியல. இது எல்லா பெருமையுமே வந்து பிக் பாஸ் இந்த சீசன் 7 டீமுக்கு தான் போய் சேரும், என்னை உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கு. அவ்வளோதானே. மக்களுக்கு உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். சரிங்களா? இன்னைக்கு வந்து காசு பணம் கிடைக்குது அப்படின்றதுக்காக பொய்யும் புரட்டும் பேசிட்டு அது வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. என்னால் பொய்யும் புரட்டும் பேச முடியாததால தான் நான் வீட்டுக்குள்ளே ரொம்ப நாள் இருக்க முடியல. ஏன்னா ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு பொய்யை வந்து அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி அழுத்தி சொல்லி அது ஆமான்னு ஆக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி என்னால் மனசை மாற்றிக்கிட்டு இருக்க முடியல. கேட்டாக்க இது ஒரு கேம் அப்படின்வாங்க. கேம்லாம் என்ன, பணத்துக்காக தானே கேம் ஆடுறீங்க, அப்போ நீங்கள் பணத்துக்காக தானே இந்த வேலைகள்லாம் பண்ணுறது, நிறையா பொய் சொல்கிறது, இதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறது, இந்த கிரிமினல் வேலைகளாக செய்கிறது, இதெல்லாம் வந்து தான் என்னால் பிக் பாஸ்குள்ளே இருக்க முடியாதுக்கு ஒரு காரணமே. நம்ம வந்து ரொம்ப அந்த ஆத்மாத்மாவா அதோட வந்து நம்ம இந்த கேரக்டருக்கு இந்த கெட்டப் போட்டு இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம், நம்ம ஃபுல் எஃபெக்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சி பண்ணுவோம். ஆனால் அவங்க வந்து ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து அவங்களுக்குள்ளே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டு நான் இவருக்கு பண்ணுறேன், நான் அவர் கை தூக்குறேன், இவர் கை தூக்குறேன்ட்டு அவங்களே கையை தூக்கி திறமை உள்ளவனுக்கு வேலை இல்லாமல் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் எனக்கே அது ஒரு இதாகி போச்சு. திறமை இல்லாதவன் உள்ளேருந்து நம்மளோட திறமையை வெளிப்படுத்த முடியாமல், திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம நம்ம உள்ளேருந்து என்ன பண்ண போகிறோம் அது ஒன்று. அப்புறம் ஃபேமிலி ஞாபகம் இதெல்லாம் வருவோம். காசு பணம் என்னடா எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு மனதைரியம் வந்துருச்சு. அதனால் ஃபேமிலியை பார்ப்போம், வெளியில் போய் கூட சம்பாரிச்சுப்போம். இங்கே வந்து நம்பர் 1க்கு ஆனாக்கா பணம் கிடைக்குது அப்படின்றதுக்காகவே வந்து பொய், திருட்டுத்தனம், கொள்ளமாரித்தனம், முடிச்சவிக்குத்தனம் இதில் பண்ணி தான் நம்ம அந்த இதெல்லாம் வாங்கணுமா அப்படின்றது எனக்கே ஒரு என்ன நானே கேட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் உள்ளே வந்து கூல் சுரேஷாக போயிருந்தேன்னு வச்சுக்கங்க, இதெல்லாம் நான் செஞ்சுருப்பேன். நான் உள்ளே போனது சுரேஷாக தான் போனேன். ஏன்னா நான் வீட்டுக்குள்ளே என் வீட்டிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சினிமா சம்மந்தமாக எல்லாமே வீட்டு வாசலே விட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே போவேன். வீட்டு வாசலே கூல் சுரேஷ் இறங்கிடுவார். வீட்டுக்குள்ளே போகும்போது சுரேஷாக தான் போவேன். இப்போ மனைவிக்கு அப்பாவாக இருப்பேன், மனைவிக்கு கணவனாக இருப்பேன், குழந்தைகளுக்கு அப்பாவாக இருப்பேன், இப்படி தான் இருப்பேன். வெளியில் வந்தால் தான் நான் ஒரு நடிகர் கூல் சுரேஷ் அப்படின்றத. ஸோ அதே மாதிரி தான் பிக் பாஸ் போகும்போது தான் கமல் சார் வந்து சொன்னார், நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சுரேஷாக இருக்கணும் அப்படின்னாரு. நானும் அதே மாதிரி
வீட்டில் எப்படி இருந்தனோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வீட்டில் இருந்தேன். நாங்கள் உள்ளவங்களாம் என் குழந்தைகள் மாதிரி நினச்சி ஒரு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி தான் நினச்சி இருந்தேன். அதனால தான் என்னால் தாக்கு பிடிக்க முடியலையே என்னவோ. கூல் சுரேஷாக இருந்தாங்க ஊயின்னு கத்திக்கிட்டு அப்படி ஒரு மிரட்டலாக இருந்திருக்கலாம். இப்படி சுரேஷாக இருந்ததாலாம் இருக்க முடியலையே என்னவோ. எனிவே நான் உள்ளே இருந்துட்டு வந்தது எல்லாரும் வந்து என்னை ரொம்ப பாராட்டுறாங்க. உங்களுக்குள்ளே இப்படி ஒரு குணம் இருக்குதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த சந்தோஷம் வந்து என்னால் சிந்திக்கவே முடியாத சந்தோஷம். அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணிய பொதுமக்கள், ரசிகர்கள், ஃபேமிலிஸ், நடிகர்கள், நடிகைகள், டைரக்டர், இயக்குனர் அனைவருக்கும் என் நன்றி. பிஆர்ஓக்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணைய நண்பர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. நீங்கள் அநேகமாக இப்போ நாங்கள் வந்து போகும்போது நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. இவன் போகிறான் எப்படி ஒரு வாரத்தில் துரத்திடுவாங்க, இவன் அராத்து பிடிச்சவன்பா, இவன் அடங்க மாட்டான்பா, இவன் என்னென்ன வேலை பண்ணுவான் பாரு உள்ளே போயிட்டு அப்படின்ட்டு எல்லோரும் நினச்சிருப்பாங்க. ஆனால் நான் உள்ளே போனதுக்கப்புறம் தான் என்னோட கேரக்டர் இப்படி கூட இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்டே வேறு சொன்னாங்க. ஏன்னா நான் உங்களை வந்து தப்பாக நினச்சிட்டேனா அப்படின்னு. தம்பி உங்களை நான் தப்பாக நினச்சிட்டேன் தம்பி, நீங்கள் இப்படி ஒரு சென்டிமெண்ட்டான ஆள் அப்படின்ற விஷயமெல்லாம் நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி அனைவருக்கும் நன்றி. ஜான் சீனா அது நம்மளோட டைலாக்கு. தமிழண்டா அதுவும் நம்ம டைலாக்கு. வெல் டன் மை பாய் அதுவும் நம்ம டைலாக். ஏகப்பட்ட டைலாக்கு. நான் ரன்னிங் ரேஸில் ஓடல, வின்னிங் ரேஸில் ஓடிட்டுருக்கேன், அது நாட் கூல். இது எல்லாமே ஏகப்பட்ட டைலாக் நம்ம போட்டது தான். அந்த டைலாக்லாம் வெளியில் வந்து நல்லா ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணிய அனைத்து ரசிகர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இப்போ நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்கள் மனசு நோகாதபடி உங்களை சந்தோஷப்படுத்துகிறபடி தான் நான் இனிமேட் நடந்துப்பேன். இது வரைக்கும் பார்த்த கூல் சுரேஷ் வேற, இனிமேல் பார்க்க போகிற பிக் பாஸ் கூல் சுரேஷ் வேற. விரைவில் நேர்லேயும் கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாக்க கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பாதம் தொட்டு வணங்குகிறேன்.